வணக்கம். சில வாரங்களுக்கு முன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பாடல் பெற்ற சிவத்தலமாகிய திருப்புணவாசல் போயிட்டு வந்தோம். அருள்மிகு பெரிய நாயகி அன்னை சமேத ஸ்ரீ விருத்தபுரீஸ்வரரா திருப்புணவாசலில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு. அந்த கோயில் பற்றிய தனி பதிவு நான் போட்டிருக்கேன். இந்த திருப்புணவாசல் அப்படிங்கிற இடம் கடற்கரையிலேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோவில் அந்த கடற்கரை பார்த்த மாதிரி, கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அந்த கடல் ஓரமாக தீர்த்தாண்ட தானம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அருமையான ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. அதை பார்க்க தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். தீர்த்தாண்ட தானம் அப்படிங்கிற அந்த ஊரை தீர்த்தானம் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள் அழைக்கிறாங்க. திருப்புணவாசல் நாங்கள் வந்தபோது காலையில் 10 மணி பக்கம் ஆயிடுச்சு. இந்த கோயில் போகிற பிளான் ஆக்சுவலாக இல்லை. அங்கே அர்ச்சகர்கிட்ட கேட்கும்பொழுது பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டோம். அப்போது இந்த தீர்த்தாண்ட தானம் அப்படிங்கிற கோயில் பற்றி அவர் சொன்னார். அங்கே ஒரு கால பூஜை தான் நடக்கும். அதனால் அவர் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட நாங்கள் வந்த விஷயத்த சொல்லி இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னார். திருப்புணவாசல் சிறப்பான தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் பொழுது 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இந்த சந்திப்பில் நம்ம வலதுபுறம் பயணிக்கணும். இங்கே கொஞ்சம் தூரம் பயணித்தோன்னா எஸ்பி பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். சுந்தரபாண்டிய பட்டினம் அப்படிங்கிறது அந்த ஊரோட பேர். இந்த ஸ்தலம் ஒரு மிக சிறப்பான ஸ்தலம். நோய்களை தீர்க்கும் ஸ்தலம் மற்றும் பாவங்களை போக்கும் ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஸ்தலம். இருந்தாலும் இங்கே மக்கள் அவ்வளோவா வரதில்லை. காலையில் ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்கும். ஐயர் பூஜையை முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவாங்க. இப்போ நாங்கள் வர்றதுனால அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இங்கே நமக்கு பூஜை சாமான்கள்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் வரும்பொழுது இந்த எஸ்பி பட்டினம் இது மாதிரி ஊரில் நம்ம வாங்கிக்கலாம். இந்த கோயில் பற்றிய தல வரலாறு உள்ள கோயிலில் போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அந்த போர்ட் கிட்டே நின்று அதை படிப்பேன். நீங்கள் அதை கேட்கலாம், இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சாலையிலே அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போனோன்னா நமக்கு அந்த கடல் வந்துடும். இங்கே தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அந்த கடல்கிட்டையும் போய் சில காட்சிகள் எடுத்திருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சீதா பிராட்டியை மீட்க ராம லக்ஷ்மணர் அப்படியே தேடிக்கிட்டு வராங்க. ராமர் வந்த இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் ராமேஸ்வரம் தான் ஞாபகம் வரும். அந்த ராமேஸ்வரத்துக்கு இணையான ஒரு தலம் இந்த தீர்த்தாண்ட தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீதையை தேடி வரும்பொழுது ராம லக்ஷ்மணர் இங்கே இளைப்பாரி இருக்காங்க. திருப்புணவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருது. இது பாடல் பெற்ற தல வரிசையில் வரல. இருந்தாலும் ராமபிரான் வழிபட்ட ஒரு சிறப்பான கோவில் இது. மூலவர் சர்வ தீர்த்தேஸ்வரர் அப்படிங்கிற நாமத்தில் இங்கே நமக்கு தரிசனம் தராரு. அம்மன் பெரிய நாயகி அம்மன். மூலவர் மேற்கு பார்த்தா மாதிரி இருக்கார், அதாவது திருப்புணவாசல் கோயிலை பார்த்தா மாதிரி இருக்கார். அம்மன் கிழக்கு நோக்கி பார்க்குறாங்க. மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரியே பரிவார தெய்வங்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்கிறாங்க. விநாயகர், தெய்வானை வள்ளி சமேத திருமுருக பெருமான், அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, இந்த மாதிரி தனித்தனி சன்னதிகள் இருக்குது. இப்போ இந்த கோயில் தல வரலாறு பார்ப்போம். ராமநாதபுரம் தேவஸ்தானம் தீர்த்தஸ்தானபுரம் என்கின்ற தீர்த்தாண்ட தானம் அருள்மிகு சர்வ தீர்த்தேஸ்வரர் திருத்தல வரலாறு இங்கே போட்டிருக்கு. ஸ்ரீ சர்வ தீர்த்தேஸ்வரர் துதி அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக திருப்புணவாசல் கோயிலுக்கு வந்தோம். அந்த கோயிலில் கிழக்கு புறமாக கடலை நோக்கி இருக்குது. இந்த கோயில் அந்த திருப்புணவாசல் கோயிலை பார்த்த மாதிரி மேற்கு புறமாக இருக்குது. இங்கே தல வரலாறு போட்டிருக்காங்க. ராமபிரான் லக்ஷ்மணனுடன் சீதா பிராட்டியை தேடி இங்கே வரும்பொழுது அவருக்கு ரொம்ப தாகமாக எடுத்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தங்கியிருக்காரு. தாகம் எடுக்கும்பொழுது வருண பகவான் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி இருக்கார். அந்த நீரை பருகி ராமபிரான் ரொம்ப மனம் மகிழ்ச்சி அடைந்திருக்காரு. இங்கே பழம்பதிநாதரை, அதாவது திருப்புணவாசலில் இருக்க பழம்பதிநாதரை வழிபட்டு கொண்டிருந்த அகத்திய முனிவர் ராமமூர்த்தி வந்திருப்பதை அறிந்து அங்கே போய் ராமனை பார்த்துருக்காரு. சீதா பிராட்டியை சிறை மீட்க வழி என்ன அப்படின்னு சொல்லி ராமன் அகத்தியரை கேட்க ராவணன் சிறந்த சிவபக்தன், அதனால் சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவனை வெல்ல முடியும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. பழம்பதிநாதரை ஐந்தெழுத்தோடு வழிபட வேண்டும்னு ராமனுக்கு அவர் உபதேசித்திருக்காரு. ராமனும் அப்படி செய்யும் பொழுது விருத்தபுரீஸ்வரர் தேவியாருடன்
இடப்பாரூடராய் காட்சியளித்திருக்காரு. இதை அறிந்த வருண பகவான் வந்து இந்த அரிய நிகழ்ச்சியின் நினைவாக இறைவனே அங்கே கோயில் கொண்டெழுந்தருள வேண்டும் என்று தன் பெயரால் அமைக்கப்பட்ட வருண தீர்த்தத்தில் மூழ்கி சிவபெருமானை வழிபடுகின்றவர்களுக்கு மோட்ச சாதனங்களை அருள வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டதாக சொல்கிறாங்க. அப்படியே சிவபெருமானும் திருப்புணவாயில் நோக்கி மேற்கு முகமாக எழுந்தருளியுள்ளார். இத்திருப்பெருமானின் திருநாமம் சர்வதீர்த்தேஸ்வரர் என்பது தேவியின் திருப்பெயர் பெரியநாயகி அம்மை என்பதாகும். ராமபிரானுடைய நீர்வேட்கையை தீர்த்து சிவபெருமான் அவரை இந்த இடத்துல ஆட்கொண்டதால் தீர்த்தாண்ட தானம் என்னும் பெயர் வழங்கலாயிற்று. இத்திருத்தலத்திற்கு வந்து கடல் நீராடி தரிசனம் செய்வோருக்கு வேண்டுவோர் வேண்டுவன ஈவான் கண்டாய் என்பதற்கிணங்க வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுத்து மோட்ச சாதனங்களை எல்லாம் தருகிறது என்பது இத்தலத்தின் பெருமைக்குரியது. எனவே சகல செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுகிறோம்னு போட்டிருக்கு. இந்த தல வரலாறு கேட்டிருப்பீங்க. நாங்கள் திருப்புணவாசல் கோயிலில் தரிசனம் பண்ணும்பொழுது சுற்றி இருக்கிற பரிவார தெய்வங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அகத்தியருக்கு ஒரு தனி சன்னதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அகத்திய மாமுனிவர் அந்த திருப்புணவாசல் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும் பொழுதும் அகத்தியர் ராமபிரானை சந்தித்து அவருக்கு வந்து அறிவுரை சொன்னதாக இந்த தல வரலாறு சொல்லுது. கடல் கிட்ட நாம் வந்துட்டோம். தல வரலாறில் சொன்ன மாதிரி இந்த கடலில் நீராடுற அளவுக்கு இங்கே சிச்சுவேஷன் வந்து இல்லை. ஏன்னா கிட்ட போய் பார்க்கும்பொழுது ரொம்ப அசுத்தமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். ராமபிரான் வந்து வழிபட்ட ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்தலமாக இருக்குது. இந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் பராமரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரை நிறுத்திட்டு அப்படியே சுற்றி இருக்கிற இடங்களை எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே பார்க்கலாம் இந்த கடற்கரை ஓரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தீர்த்தாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புணவாசல் பக்கத்தில் தீர்த்தாண்ட தானம் ராமபிரான் வந்து வழிபட்ட இடம். கடல் ஓரமாக உள்ள ஒரு கிராமம். கடலை பார்க்கலான்ட்டு வந்தோம். இங்கே கொஞ்சம் சேரும் சகதியமாக இருக்குது. தண்ணியில் கால் வைக்க முடியல. மீன்பிடி படகுகள் நிறையா நின்றுட்டு இருக்கு. மீன்பிடி படகுகள் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே செதறு தேங்காய் உடைப்பாங்க போல் இந்த கோயிலில். தூரத்தில் அங்கே ஒரு மீன்பிடி படகு வருது. அமைதியான கடல். கடல் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தோம். இங்கே கோயில் காம்பவுண்டில் நாம் அங்கே அந்த வருண தீர்த்தம் பார்க்கலாம். இங்கே ஒரு கேணி மாதிரி இருக்குது. அங்கே நாம் அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகலாம். பல சிறப்புகள் வாய்ந்த தலமாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து அருள் பெற்று செல்லலாம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.